Hi friends, welcome to chandraskitchen. இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலுக்காக 3 விதமான கொலு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த 3 விதமான கொலு வீடியோவும் பாத்தீங்கன்னா chandraskitchen ஃபேமிலியோட ஒரு வீடியோ தான். இப்போ நம்ம முதல்ல meenaharikrishnan அம்மா வீட்டு கொலுவை பத்தி பார்க்கலாம். இவங்க அம்பத்தூர் ஓட்டில இருக்காங்க. இவங்க வீட்டு கொலு பாத்தீங்கன்னா 9 படிக்கட்டில் ரொம்ப சிம்பிளா அழகா இருந்துச்சு. இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். முதல் படியில் செட்டியார் கடை, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கல் சொப்பு சாமான்கள் இருந்துச்சு. அடுத்ததாக கல்யாண செட் வச்சுருந்தாங்க, மாப்பிள்ளையும் பெண்ணும். அது பக்கத்துலேயே மரப்பாச்சி பொம்மை, அதுக்கு அடுத்ததாக மரச்சொப்பு சாமான்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இலை போட்டு விருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது படிக்கட்டில் சாய்பாபா, வள்ளலார், காஞ்சி சங்கராச்சாரியார் வச்சுருந்தாங்க, பசு கண்ணு, இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க வச்சுருந்தாங்க. அங்கேயே ஒரு ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வக்ரகாளி திருவாக்கரையில் இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோ. மூணாவது படியில் பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒன்று, கிருஷ்ணரை மரத்தில் கட்டி வச்சிருக்க மாதிரி ஒரு சிலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யசோதாவும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை. அப்புறம் வந்து அவங்க மதுராவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த கிருஷ்ணருடைய ஊஞ்சல், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே மீரா, கிருஷ்ணர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க பையன் பேரும் பார்த்திங்கன்னா ஜெய் கிருஷ்ணா, இன்னொருத்தர் பேர் வந்து ஜெகதீஷ். ஜெய் கிருஷ்ணா, ஜெகதீஷ் 2 பேருமே ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சூப்பராக வந்து எல்லாரோடையும் பழகினாங்க. அடுத்தது 4வது படியில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி செட் வச்சுருந்தாங்க. 5வது படியில் கலசமும் சிவன், அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார், துர்கை எல்லாம் வச்சுருந்தாங்க. 6வது படியில் முப்பெரும் தேவியர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி, அதுக்கு அடுத்தது கிருஷ்ணர் ராதை சிலை, ராமர் பட்டாபிஷேக சிலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. 7வது படியில் பெருமாள், தாயார், கிருஷ்ணர், விநாயகர் இந்த மாதிரி சிலைகள் வச்சுருந்தாங்க. 8வது படியில் பார்த்திங்கன்னா தசாவதார செட் வச்சுருந்தாங்க. 9வது படியில் வந்து காமாட்சி அம்மன், அதுக்கப்புறம் சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லா பொம்மையும் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு குட்டி கொலு வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவங்க பாட்டி கொடுத்த 120 வருஷம் பழமையான பொம்மைகள்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்கிற இல்லையா, அந்த பொம்மைங்கள்லாம் அவங்க பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக அவங்க பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து 120 வயசு ஆகுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அந்த கிருஷ்ணரும் அவங்க பாட்டி கொடுத்தது தானா. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டி கொலு வைக்கிறதுக்காக படிக்கட்டு வச்சு அதுலேயும் வந்து சிலைகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது இந்த கொலு. அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு கொலு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார் வீட்டு கொலு. இவங்க ராம்நாட்டில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சethulakshmi ரமேஷ். இவங்க வீட்டு கொலுவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளாக 5 படிக்கட்டில் இவங்க அழகாக ஒரு கொலு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம் வாங்க. முதல் படியில் துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாமே வச்சுருந்தாங்க. 2வது படியில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் செட் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் கஜலக்ஷ்மி, அதுக்கப்புறம் வராகி, மகாவிஷ்ணு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. 3வது படியில் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி செட் வச்சுருக்காங்க. 4வது படியில் ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்து தத்தாத்ரேயர்னு சொல்லக்கூடிய பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சிலையை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும், ஏன்னா அவங்க மொபைலில் இருந்து எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து அப்படியே போட்டிருக்கேன். 5வது படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியாரப்பா அவங்களுடைய கடை வச்சுருக்காங்க. ராகவேந்திரா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து ஹயகிரிவர் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கக்கூடிய கொலு இது. என்னோட நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா கொலு வந்து அவர் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் பூ வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களையும் நீங்கள் பாருங்கள். இவங்க தான் என்னுடைய நாத்தனார். சரியாக ஃபேஸ் தெரியலன்னு திட்டாதீங்க. நான் தனியாக ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கிறேன் அவங்கள. இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிற கொலு வந்து எங்களுடைய சின்ன அத்தை வீட்டு கொலு. இவங்க வந்து ஜமுனா தேவின்னு ராம்நாட்டில் இருக்காங்க. இவங்க வீட்டு கொலுவை இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க வீட்டு கொலுவில் பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியரை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அலங்காரத்தோடு இருக்கிற முப்பெரும் தேவியரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லக்ஷ்மி கையிலேருந்து காசு வரா மாதிரி, அப்புறம் சரஸ்வதி வீணை மீட்டுற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா 9 படிக்கட்டில் கொலு பொம்மைங்களை அடுக்கி வச்சுருக்காங்க.
இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். வாழை மரம் அந்த வாழை குலை தள்ளின மாதிரி ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து செட்டியார் கடை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது இவங்க வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 படிக்கட்டோடையே சேர்த்து இன்னொரு 9 படிக்கட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 9 படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு 9 படிக்கட்டு வச்சுருக்காங்க. இங்கே எப்படின்னா ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஏற்ற மாதிரி ஓருயிர் ஈருயிர்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பொம்மைகளை அடுக்கி வைப்பாங்க. கடைசியாக வந்து தெய்வ நிலைன்னும் பொழுது கடைசி படிக்கட்டில் வந்து சாமி சிலையை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சாமி சிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7வது படிக்கட்டில் பார்த்திங்கன்னா தலைவர்களுடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அப்துல் கலாம் அப்புறம் எம்ஜிஆர் இவங்களுடைய ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி இவங்க வீட்டுக்கு நேரில் போய் எடுக்க முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வீடியோ அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய சந்திராஸ் கிச்சன் ஃபேமிலியோட ஒரு சூப்பரான கொலுவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.